ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காண இருப்பது ஒரு நம்மிடம் யோகாசனம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் அது என்னவென்றால், ஞானிகளால் யோகிகளால் எப்படி காமத்தை கட்டுப்படுத்த முடிகிறது என்று கேட்கிறார். அவர் கேள்வி நியாயமானது. அதாவது, காமம் தலை தூக்கும் பொழுது யோகிகளால் எப்படி கட்டுப்படுத்த முடிகிறது? விவேகானந்தர், சிவானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்களெல்லாம் காமத்திற்கு முக்கியத்துவம் தரவே இல்லை. அது எப்படி அவர்களால் சாத்தியம் என்று கேட்டிருக்கிறார். ஞானிகள் என்பவர்கள் காமம் கடந்த நிலையில் வாழ்வார்கள். எப்படி என்றால், அவர்கள் காமத்தை அடக்குவதில்லை. தன் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு ஆண், பெண், திருநங்கை என்ற பேதங்களை அற்று அனைவரது உடலிலும் உயிர்தான் குடியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அவர்களுக்கு ஆணாகவும் தெரியாது, பெண்ணாகவும் தெரியாது, திருநங்கையாகவும் தெரியாது, எதிர்வரும் அனைவரையும் ஆண்டவன் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்றுதான் அவர்கள் கண்ணோட்டத்தில் இருக்கும். அதனால்தான் அவர்கள், நாம் விஞ்ஞானத்தில் கூட சொல்வோம், ஒரு ஆணின் உடம்பில் எக்ஸஸ்ட்ரான், புரஜஸ்ட்ரான் என்று 2 நிலை இருக்கும். ஆணுக்கு 80% எக்ஸஸ்ட்ரானும் பெண்ணுக்கு 20% புரஜஸ்ட்ரானும் இருக்கும். அதேபோல் பெண்ணுக்கு 80% புரஜஸ்ட்ரானும் 20% எக்ஸஸ்ட்ரானும் இருக்கும். இது என்ன காரணம்னா, ஆணிலும் பெண் தன்மை உண்டு, பெண்ணிலும் ஆண் தன்மை உண்டு. 2 பேருக்குமே அந்த 2 தன்மைகளும் இருக்க வேண்டும். முழுக்க ஆண் தன்மை மட்டும் நிறைந்திருந்தால் அவன் கர்ண கொடூரமாக இருப்பான். முழுக்க பெண் தன்மை மட்டும் அதிகமாக இருந்தால் அந்த பெண் சரியான பிடிவாதக்காரியாக இருப்பாள். ஆனால் ஆணில் பெண் தன்மையும் பெண்ணில் ஆண் தன்மையும் இருக்கும். இவர்கள், இந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமமாக்கி கொள்வார்கள். அப்பொழுது இந்த எண்ணமும் மேலோங்காது, அந்த எண்ணமும் மேலோங்காது. அப்பொழுது மிக எளிமையாக அந்த காமத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இதற்குத்தான் யோகம், தியானம், மூச்சு பயிற்சிகள் இதையெல்லாம் அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். இதை நாம் பிரபஞ்ச சக்தியாக புரிந்து கொண்டோமேயானால், இறைவன் நம் உடலில் இருந்து அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து விட்டால் காமம் அங்கே தலை தூக்காது. அனைத்து உயிர்களையும் நடமாடும் கோவிலாகவே பார்ப்பார்கள். அந்த பெண்ணுக்குரிய தன்மையை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இது ஆண் யோகிகளாக இருந்தாலும் சரி, பெண் யோகிகளாக இருந்தாலும் சரி. அதே போல் ஆண் ஞானியாக இருந்தாலும் சரி, பெண் ஞானியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள். ஆண் பெண்ணோடு சேர வேண்டும், பெண் ஆணோடு சேர வேண்டும் என்ற அந்த காமம் அற்ற நிலையைத்தான் ஞான நிலை என்கின்றார்கள். இதை புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.